வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டணத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கிடையில் விசேட சந்திப்பு. நாட்டில் சிறைச்சாலை அமைப்பு சீர்குலைந்துள்ளதாக ஜிஎல் பீரிஸ் குற்றச்சாட்டு. அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என அறிவிப்பு. ஈரான் மீதான தாக்குதல் குறித்து பென்டகன் திட்டத்தை வகுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை என்பன தொடர்பாக சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கிடையே குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. நிலவும் மழைக்கால வானிலையுடன் பரீட்சை பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையுடன் அப்பகுதியில் ஏற்படும் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து 5ஆம் தேதி இச்சந்திப்பு இடம்பெறும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். பருவக்காற்று தீவிரமடைந்துள்ளமையினால் ஒரு தற்காலிக நிகழ்வு என தெரிவித்துள்ள அவர் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளுக்கு பின்னர் மழை சற்று குறைவடையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பரீட்சை 10ஆம் தேதிக்கு பின்னர் ஆரம்பிக்கப்படும் என்பதனால் அந்நேரத்திற்குள் இந்த தாக்கம் பெருமளவில் குறைந்துவிடும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு பின்னர் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்படும் சூறாவளி நிலைமையின் தாக்கம் காரணமாக நாட்டில் மழையுடனான வானிலையில் ஓரளவு அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் எனவும் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். 2 முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் அனுஷா பல்பிட்டாவின் மகனின் திருமண நிகழ்வில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள சினமன் விடுதியில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபாய ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் முன்னாள் தகவல் பணிப்பாளர் நாயகம் தினித் சிந்தக்க கருணாரத்ன ஆகியோர் உரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இச்சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் கலந்து கொண்டுள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2026ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேசிய அமைப்பு செயற்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த மின்சார விநியோக செலவு அறிக்கையை மீளாய்வு செய்த பின்னரே ஆணைக்குழு இத்தீர்மானத்தை எடுத்துள்ளது. அனைத்து கணக்கீடுகளின்படி நடப்பு காலாண்டில் மின்சார விநியோகத்திற்கான செலவு 0.3% மாத்திரமே அதிகரித்துள்ளதனால் கட்டண திருத்தம் அவசியமில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த 2வது காலாண்டில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டண முறைமையே தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலக்கரியின் தரம் தொடர்பான பிரச்சினைகளால் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் ஏற்பட்ட 3366 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவை மின் உற்பத்தி செலவில் இருந்து நீக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு மேலதிக சுமையை ஏற்படுத்தாத வகையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டின் சிறைச்சாலை அமைப்பு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் ஐக்கிய எதிர்க்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 2 மாதங்களுக்குள் நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலைகளில் 2 கடுமையான சம்பவங்கள் பதிவாகி இருந்த போதிலும் அவற்றுக்கு பொறுப்பேற்க தலைவர் இல்லை எனவும் ஜிஎல் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மால்வீதி அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எமது நாட்டின் சிறைச்சாலை அமைப்பு தொடர்பாக மிகவும் அபாயகரமான ஒரு நிலைமை எழுந்துள்ளது. சிறைச்சாலை அமைப்புக்கு ஒரு ஆணையாளர் நாயகம் இல்லை. நமது நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளையும் கட்டுப்படுத்தும் இறுதி அதிகாரம் ஆணையாளர் நாயகத்திற்கே உள்ளது. அது மிகவும் முக்கியமான பதவி. எனினும் இன்னமும் அந்த பதவி காலியாக உள்ளதுடன் அது நிரப்பப்படவில்லை. அப்பதவி 1 வருடம் 2 மாதங்களாக வெற்றிடமாக காணப்படுகின்றது. அதற்கு இன்னும் நிரந்தர நியமனம் செய்யப்படவில்லை. இதன் பொருள் சிறை அமைப்பிற்கு தண்டு இருக்கின்றது, ஆனால் தலை இல்லை என ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய துறையில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அலுவலகம் நாளை திறக்கப்படவுள்ளது. இதன்படி நாளை முற்பகல் 10 மணிக்கு கொழும்பு 7 மலலசேகர மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆணைக்குழு அலுவலகத்தில் இந்நிகழ்வு நடைபெறவுள்ளது. 2026 ஜூன் 22 இடப்பட்ட 2494 கீழ் 5ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஜனாதிபதியின் அதிகாரத்திற்கு அமைவாக இவ்வாணைக்குழு நிறுவப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குதல், அரசு ஊழியர்களின் தொழில்முறை திறனை மேம்படுத்துதல், புதிய தொழில்நுட்ப மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்ப அரசு சேவையில் எவ்வாறான கட்டமைப்பு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பன குறித்த பரிந்துரைகளை வழங்குதல் ஆகிய பொறுப்புகள் இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்நோக்கங்களை அடைவதற்காக தொழிற்சங்கங்கள், அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை கோரும் நடவடிக்கையும் இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கம்பளை பகுதியில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் சுமார் 500 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இடம்பெயர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாக உடப்பாலத்த மற்றும் தொழுவ பிரதேச செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கம்பளை பகுதியில் நிலைமை மோசமடைந்தமையினால் செயற்படுத்தப்பட வேண்டிய மாற்றுத் திட்டங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வெள்ளம் தொடர்பான அவசர காலங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக 6 படகுகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வாவுக்கு எதிரான வழக்குடன் தொடர்புடைய வங்கிக் கணக்குடன் தன்னை தொடர்புபடுத்தும் குற்றச்சாட்டுக்களை சிங்கள நடிகை ரீத்து ஆகர்ஷா மறுத்துள்ளார். தனது பெயரை தொடர்புபடுத்தி வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் தவறாக வழிநடத்துபவை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் சிங்கள நடிகை ரீத்து ஆகர்ஷா பகிரங்க அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் வழக்கின் குற்றப்பத்திரிகையில் ரீத்து ஆகர்ஷா என்ற பெயரில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள DFCC வங்கிக் கணக்கை தாம் ஒருபோதும் பராமரிக்கவில்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கணக்கு எண் தன்னுடையது அல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது பெயரில் அத்தகைய வங்கிக் கணக்கு எதுவுமே குறித்த வங்கியில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய அவர் DFCC வங்கியினால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றையும் ஊடகங்களுக்கு சமர்ப்பித்துள்ளார். 2010 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சர் 600 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்ததாக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அக்கால பகுதியில் தாம் பாடசாலை மாணவியாக கல்வி கற்றுக் கொண்டிருந்ததாகவும் ரீத்து ஆகர்ஷா தெரிவித்துள்ளார். எனினும் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியமை தொடர்பில் பொய் தகவல்களை பரப்பிய ஊடக நிறுவனங்கள், சமூக ஊடக கணக்குகள் மற்றும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான பொய்களையோ, திருத்தப்பட்ட அல்லது தவறாக வழிநடத்தும் செய்திகளையோ வெளியிடுபவர்கள் அல்லது பகிர்ந்து கொள்பவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சிங்கள நடிகை ரீத்து ஆகர்ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இவ்வாரம் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் உள்ளடங்கலாக அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள், எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளும் தமது சுயாதீனத்தையும் கொள்கையையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் பேணி பொது இணக்கப்பாடு எட்டப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டிருக்கும் நிலையில் அக்கட்சிகளின் பிரதிநிதிகளும் கூட்டாக விக்ரம் மிஸ்ரியை சந்திப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மேற்படி 6 கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் நடைபெறவிருக்கும் சந்திப்பின் போது இது பற்றியும் கலந்துரையாடப்படவுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக முன்னெடுக்கப்படும் அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக முன்மொழியப்பட்டுள்ள புதிய முறைமை குடும்பங்களின் சமூக பொருளாதார பாதிப்பு நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவின் தலைவர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்க தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்திலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தின் வாழ்வாதார பாதுகாப்பு, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், நாட்பட்ட நோயாளிகள், இருப்பிட
இருப்பிட வசதி, அடிப்படை சேவைகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் கடன்பாடுகள் ஆகிய சமூக பொருளாதார காரணிகள் இப்புதிய தெரிவில் கருத்தில் கொள்ளப்படவுள்ளது. தற்போதைய தெரிவு செயற்பாட்டில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ள அளவுகோல்களை மறுபரிசீலனை செய்ய நாடாளுமன்ற குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது. நிபுணர் குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட இப்புதிய முறைமையின் பயனுள்ள தன்மையை ஆராய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாவட்டங்களில் முன்னோடி திட்டத்தை நடத்த நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது. இப்புதிய சமூக பொருளாதார கட்டமைப்பு குறித்த கலந்துரையாடலை தொடர்ந்து குறிப்பிட்ட மாவட்டங்களில் முன்னோடி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி நுவரெலியா மாவட்டத்தில் 4 கண்டி மாவட்டத்தில் 1 என மொத்தமாக 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நுவரெலியா, ஹட்டன், ஹினிகத்தேனை, பொல்பிட்டிய பகுதியில் நேற்று வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் உயிரிழந்த 4 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களை தேடும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளின் போது முதலில் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலும் 2 பெண்களின் சடலங்களும் ஆண் ஒருவரது சடலமும் மீட்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இதுவரை 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கண்டி மாவட்டம் நாவலப்பிட்டி சோளங்கந்தை பகுதியில் நேற்று மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் வர்த்தக நிலையம் ஒன்று சேதமடைந்துள்ளதுடன் அதில் இருந்த 65 வயதுடைய ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வர்த்தக நிலையத்தின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் படுகாயமடைந்த மேற்படி நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அத்துடன் நேற்று மாலை வட்டவெளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஞானானந்தகம வீதியில் மகாவலி கங்கையின் குறுக்கே உள்ள பாலத்தின் மீது பயணித்துக் கொண்டிருந்த நபரொருவர் மகாவலி கங்கையில் வீழ்ந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தொடரும் சீரற்ற வானிலையினால் கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் திகதி குறித்த தகவல்கள் நிலவும் வானிலை நிலைமைகள் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்ட பின்னரே அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அவசர இடர் நிலைமைகள் ஏற்படின் இடர் முகாமித்துவ மையத்தின் அவசர உதவி இலக்கமான 117 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய சப்ரகமுவ, தென், கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களிலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் கூடிய பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான போரை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை பென்டகன் தன்னிடம் சமர்ப்பித்திருந்ததாக வெளியாகியிருந்த செய்திகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த பிப்ரவரி 28 போர் ஆரம்பித்ததில் இருந்து ஈரானிய இராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களை விட இது மிகவும் பெரிய அளவிலான தாக்குதலாக இருந்திருக்கும் எனவும் இதனால் மிக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகள் கெஞ்சி கேட்டுக்கொண்ட பின்னரே பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கக்கூடிய இந்த தீவிர தாக்குதலை முன்னெடுக்க வேண்டாம் என தான் தீர்மானித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டதை தான் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவையும் விதித்துள்ளார். அணு ஆயுத திட்டத்தை கைவிடுவதும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதை நிறுத்துவதுமே ஈரான் செய்ய வேண்டிய சரியான செயல் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார்.